ஒருவர் அவரோட டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சிடறாரு. வச்சுட்டு அது தொலைஞ்சிருச்சுட்டு காப்பி வாங்கிடுறாரு. டூப்ளிகேட் காப்பி வாங்கிட்டு வேற ஒருத்தருக்கு விற்கிறாரு. இது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும்னு கேட்குறோம். மார்கேஜ் பண்ணியிருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி எனி சப்சீக்வெண்ட் டீலிங் இஸ் சப்ஜெக்ட் டு தி மார்கேஜ்னு சொல்லுவாங்க. ஃபர்தராக என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த மார்கேஜ் ரிலீஸ் ஆன பிறகு தான் இவங்களுக்கு ரைட் போகுது. இது ஒன்று. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா 2012க்கு முன்னாடி வரலையும் இது சாத்தியம். மார்கேஜ் வச்சுட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற யாருக்கும் விற்கிறதெல்லாம் சாத்தியமாக இருந்தது. இப்போ அந்த சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2012 இருந்து தமிழக அரசு சட்டப்படி எந்த மார்கேஜ் பண்ணியிருந்தாலும் அது எம்ஓடிடின்னு சொல்லுவாங்க, மெமராண்டம் கன்ஃபர்மிங் தி டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்னு சொல்லிட்டு அதன்படி டைட்டில் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எம்ஓடிடி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ற பட்சத்தில் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே மார்கேஜில் இருக்குன்னு தெரிய வந்துடும். நம்ம ஈஸி போட்டு பார்த்தோம்னா அதில் கிளீனாக தெரியுது மார்கேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க விற்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஏமாந்து வாங்கினாங்கன்னா சட்டம் என்ன சொல்லுதா, பயஸ் பிவேர் அப்படின்னு சொல்லுது. ஸோ யார் வாங்குறாங்களோ அவங்க தான் உஷாரா இருக்குன்னு சொல்லுது. அதனால வாங்குறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். அதனால உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஈஸி நிறைய பேர் செல்லரே கொடுக்குறாங்க, நமக்கு வேலை மிச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. நீங்க அப்ளை பண்ணி வாங்குங்க. அப்பதான் யாரும் இதில் ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஈஸியில் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.